whatever we promise, whatever we say, we'll do. But Modi will not do. Or our NR Congress, Rangaswamy Congress, no? Yeah. They will also not do. It is only the Congress can do, Rahul Gandhi can do, Sonia Gandhi can do. காங்கிரஸ் கட்சியானது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக நிறைவேற்றுகின்ற ஒரு கட்சி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அருமை தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவதாக உறுதிபட கூறியிருக்கிறார்கள். அதை பெற்றுத் தருவோம் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் மோடி அவர்கள் சொன்ன வாக்குறுதியை ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. It is telling that the issue of Pondicherry's statehood did not even find a place in BJP's manifesto. Do you understand? BJP manifesto is issued. They have not mentioned Pondicherry's name for statehood anywhere. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே 2 தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. அந்த தேர்தல் அறிக்கையிலே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்று அவர்கள் ஒரு இடத்தில் கூட கூறவில்லை. And the manifesto released yesterday only. It is a blatant disregard for the aspirations of the Pondicherry people. Therefore, Congress party has taken a stand. What we are promising, we will fulfill after India Alliance wins 2024 election.